இங்க இருக்கிற 14,400 பேர்ல எனக்கு தேவை அந்த ஒரு கூலி, அந்த ஒத்த கூலி. இந்த தேவா பத்தி தெரிஞ்சிருந்தோம் என்கிட்டயே விளையாடி இருக்க. ஆதர, நீ பேசினதையும் பழகுனதையும் வச்சு நீ ரொம்ப நல்லவன்னு நான் முட்டாள்தனமா நம்பிட்டேன். இப்பதான் நீ யாரு, உன்னோட உண்மையான குணம் என்னன்றது எனக்கு தெரியுது. அம்மா, உங்க பொண்ணு சின்ன புள்ள, அதுக்கு விவரம் பத்தல. தங்கச்சிக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு உங்க பையன் கோவப்பட்டு பேசிட்டு இருக்காரு. நீங்களும் இப்படி பேசலாமாமா? நீங்க யாரு? எங்க குடும்ப பிரச்சனையில தலையிறதுக்கு நீங்க யாருன்னு கேட்டேன். நான் ஆதிரியோட அப்பாமா. பணம் இருந்தா யார வேணாலும் எப்ப வேணாலும் என்ன வேணாலும் பேசிடலாம்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் நாச்சு மனசாட்சியோட நடந்துக்குங்கம்மா, மனிதாபிமானத்தோட பேசுங்கம்மா. அப்பா, நீங்க பேசாம இருங்கப்பா. மாடி, எங்க எல்லாரையும் பேசாம இருங்கன்னு சொல்லி சொல்லி இன்னும் எத்தனை நாளைக்கு ஏச்சியும் பேச்சும் வாங்கிட்டு இருக்க போற? அப்படிலாம் எதுவும் இல்லப்பா. குடும்பம்னா இந்த மாதிரி சின்ன சின்ன மன வருத்தம்லாம் இருக்கதான் செய்யும். நீங்களே எத்தனையோ தடவை சொல்லிருக்கீங்க, எல்லாம் சரியாயிடும்பா. நான் கேட்டதெல்லாம் நீங்க வாங்கி கொடுக்கற வரைக்கும் எதுவும் சரியாகாது. சரியாகவும் நான் விட மாட்டேன். அம்மா, இனிமே இவங்க கிட்ட நீயும் நானும் பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. அண்ணனை வர சொல்லு. உன்னை பாக்குறதுக்கு இப்ப கார்ல வந்துட்டு இருக்கும் போதுதான் உங்க அண்ணன் போன் பண்ணான். அவன்கிட்ட எல்லாத்தையும் டீட்டெயிலா நான் சொல்லிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் இங்க வந்துருவான். அவன் வந்ததும் என்ன ஏதுன்னு பேசி ஒரு முடிவு பண்ணலாம். நீ வா. ஐயோ, அந்த பூபதி சும்மா வந்தாலே ருத்ர தாண்டவம் ஆடுவான். இவளுக என்னன்னா அவனை உடுக்க அடிச்சு வர சொல்லி இருக்காளுக. இன்னைக்கு அவன் என்ன ஆட்டம் ஆட போறானோ தெரியலையே. அம்மா, என்னம்மா? நான் தப்பு பண்ணிட்டேன் சத்யா, ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைச்சுக்கிட்டு முட்டாள்தனமா ஆதிரையும் இந்த குடும்பத்தையும் நல்லவங்களா இருப்பாங்கன்னு நினைச்சு நம்பி ஏமாந்துட்டேன் சத்யா.